புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி, கூடவே தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5-6 முந்திரி இதெல்லாம் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வதக்கி விடுங்க. அடுத்து கடுகு, சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலையில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புதினா இருக்க தண்ணி சுண்டுற வரையும் நம்ம வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த புதினா இருக்க தண்ணி சுண்டி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வடித்து ஆற வச்சிருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்தா ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா சாதம் ரெடி.